பாடல் எண் 11 முதல் 15 வரை விளக்கத்துடன் பதிவு செய்கிறோம். பாடல் எண் 11. குசை நெகிழா வெற்றிவேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடுவாசி விசை கொண்ட வாகனப் பீலியின் கொத்தசை படுகால் பட்டசைந்தது மேரு அடியில் வெண்திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. இதன் விளக்கம்: தளராமல் கடிவாளத்தை இறுக்கி பிடித்தும் கசையினால் அடித்தும் ஓட்டப்படும் அந்த குதிரையின் வேகத்தை விட வெற்றி வேலவன் அசுரர்களுடைய குடல் கலங்குமாறு மிக வேகமாக செலுத்திய மயில் வாகனத்தின் தோகையின் தொகுப்பு அசைவதால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மகாமேரு அசைந்தது. மயிலானது அடியெடுத்து வைக்கும்போது 8 திசைகளிலும் உள்ள மலைகள் பொடிப்பட்டன. அந்த துகளினால் கடலே வற்றி மேடானது என்பதுதான். பாடல் எண் 12. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதிகிழிந்துடைப்பட்ட தண்டகடாகம் உதிர்ந்த துடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெற்பும் மிடிப்பட்டவே. இதன் பொருள்: அழிக்கும் திறமை பொருந்திய படைகளுடைய முருகப்பெருமானிடம் வந்த அவரது அருளால் வலிமை தடைப்பட்ட வெற்றி கொடி எனும் சேவலானது சிறகை அடிக்கும்போது சமுத்திரமானது கிழிந்தது, அண்ட முகடுகள் இடிந்து உதிர்ந்தன, விண்மீன் கூட்டங்கள் நிலை தடுமாறின, மற்ற மலைகளும் மகாமேரு பர்வதமும் இடிந்துவிட்டன என்பது. பாடல் 13. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரனுடை மணிசேர் திருவரை கெண்கிணியோசை படத்திடுக்கிட்டரக்க வெறுவரத்திக்கு செவிடுபட்டொட்டு வெற்புங்கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயங்கெட்டதே. இதன் பொருள்: ஒப்பற்ற ஒருவரான சிவனை ஒரு பாகத்தில் கொண்டவளின் குமாரன், அதாவது சக்தி குமாரன் என்றும் முருகர் இடையில் அணிந்திருந்த அரைஞானின் ஓசை கேட்ட கணமே பயத்துடன் திடுக்கிட்டு நடுங்கியது அசுரர் கூட்டம். திக்குகள் அனைத்தும் செவிடுபட்டது, 8 மலைகளும் கனகமலையும் அதிர்ந்தது. இதனால் தேவர்களுக்கு அசுரர்களிடம் கொண்ட பயம் நீங்கியது. பாடல் 14. குப்பாச வாழ்க்கையீர் கூத்தாடு மைவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் 2 வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கையாரிரண்டுடை சண்முகனே. இதற்கு பொருள்: 8 மலைகளும் சரிபாதியாக பிளக்கவும், மேருமலை குலுங்கவும், தேவர்கள் பிழைக்கவும், சப்பாணி கொட்டிய 12 திருக்கரங்களை உடைய ஆறுமுகனே, இவ்வுலக வாழ்க்கையில் ஐம்புலன்களின் ஆதிக்கத்தால் சுழற்சியடைந்த பாச நெஞ்சினை உடையவனான என்னை உய்வுற செய்வாய் என்பதுதான். பாடல் எண் 15. தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடியேட்டிலும் பட்டதன்றோபடி மாவலியால் மூவடி கேட்டகன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. இதற்கு பொருள்: அன்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி பூமியை யாசித்து பழமையான அண்டத்தின் உச்சியை முட்டும்படி சிவந்த திருவடியை நீட்டி அளந்த திருமாலின் மருமகனின் சிற்றடியானது யுத்தகலத்தில் செலுத்தப்படும் மயிலின் மீதும் தேவர்களுடைய சிரசின் மீதும் அடியேன் எழுதிய பாட்டின் மீதும் பட்டது அல்லவா? முருகன் தாளே எங்களுக்கு துணை என்று அருணகிரிநாதர் கூறுகிறார்.